கருணாநிதியின் மகனாக இல்லாமல் இருந்திருந்தால் இன்னைக்கு ஸ்டாலின் இந்த தலைமை பொறுப்புக்கு வந்திருக்க முடியுமான்னு நான் கேட்கிறேன். முடியாது. வைகோ வந்திருப்பாரு. அவ்வளவுதான். கரெக்டா பிடிச்சாரு பாருங்க பாயிண்ட. வைகோ திமுகவில் இருந்தால் ஒரு நாளும் நமது மகன் தலைவராக மாட்டான் என்பது கருணாநிதி அவர்களுக்கு நன்றாக தெரியும். அப்படி ஒரு கூட்டம் வைகோக்கு. அப்படியே எங்கும் பார்த்தாலும் வைகோ 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 என்று திமுகவில் வைகோ என்ற குரல், அதுவும் அந்த ஈழப்போர் தொடங்கி நடந்து கொண்டிருந்த சமயம் வைகோ புலிகள் ஆதரவாளர் என்பதை வெளிப்படையாக காண்பித்துக் கொண்டவர். அண்ட் இந்திய அரசு இலங்கைக்கு செல்ல அனுமதி அளிக்காது என்பதனால் கள்ளத்தோணி மூலமாக போய் இதுக்கு யாழ்ப்பாணத்துக்கு போய் டைகர்ஸ் போய் பார்த்துட்டு வந்துட்டாரு. அது செய்தி ஆயிடுச்சு. இந்தியன் கவர்மெண்ட் அப்ஜெக்ட் பண்ணுச்சு. எப்படிங்க நீங்க போலாம்? ஒரு எம்பியா இருந்தார் நினைக்கிறேன். இப்போ எம்பியா இருந்தார். எப்படி போலாம்? ஒரு எம்பி பாராளுமன்ற உறுப்பினர் எப்படி போய் சட்டவிரோதமாக விசா இல்லாம கள்ளத்தோணியில் எப்படி போலான்னா, ஆனா அவருடைய அந்த செயல் இளைஞர்கள் மத்தியில் அவ்வளவு பாப்புலாரிட்டி.